ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை விஜயலக்ஷ்மி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகை விஜயலக்ஷ்மி சென்னை 28 அப்படின்ற ஒரு படம் மூலமாக 2007 தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாங்க. பெரிய பேக்ரவுண்ட் இல்லை அப்படிலாம் கிடையாது. ஃபேமஸான சினிமா பேக்ரவுண்ட்லாம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ இவங்க ஃபேமஸான அந்த கனி இருக்காங்க இல்லையா, குக் வித் கோமாளி, அவங்களுடைய தங்கச்சி, மொத்தம் 3 பேர். ஸோ அந்த கேங்கில் இருந்த ஒரு ஆள். இவங்க 2007 அவங்க சென்னை 28 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நடித்ததுக்கப்புறம் செம்ம ஹிட் ஆச்சு படம். ஸோ இந்த யார் இந்த நடிகை, பக்கத்து வீட்டு பெண் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிது. ஆனால் இவங்களோட நடிப்பு திறமை பெருசாக பாராட்டப்படக்கூடிய வகையில் இல்லாதாலே இவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கல. அஞ்சாதே படத்தில் கிடைச்சது அடுத்த வருஷமே. அதுவும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஒரு 2 பேக் டு பேக் ஹிட் கொடுத்த ஒரு நடிகை சினிமா விட்டு காணாமல் போகிறது இப்போ தான் தடவை பார்க்குறேன். ஏன்னா அடுத்த வருஷமே காணாமல் போயிட்டாங்க. நடித்த படம் எல்லாமே வந்து அட்டர் ஃப்ளாப். அதுக்கப்புறம் ஸோ ஒரு கேப் ஆச்சு, யாருமே நடிக்க கூப்பிடல. அதுக்கப்புறம் எல்லா படமே வந்து ஊற்றிக்கிச்சு. இப்போது மறுபடியும் ட்ரெண்டிங்கில் வந்திருக்கிறாங்க. அது என்னமோ தெரியல, இப்போது பழைய நடிகைகள் எல்லாமே வந்து திரும்பவும் ஃபேமஸ் ஆகக்கூடிய ட்ரெண்டு போல் இருக்குது. சினிமாவில் வந்து ஃபெயிலான நடிகைகள், சினிமாவில் வந்து பெருசாக ஜொலிக்காத நடிகைகள், ஹோம்லியாக நடித்த நடிகைகள் எல்லாமே வந்து இப்போது கவர்ச்சியாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போது இந்த நடிகையுமே வந்து அந்த லிஸ்ட்டில் வந்துருக்கிறாங்க. ஸோ பழைய நடிகைகள், ஹோம்லி நடிகைகள் எல்லாமே வந்து கவர்ச்சி காட்டி இப்போ ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. அதன் மூலமாக காசு பார்க்குறாங்க. அதுதான் வந்து பெரிய ஹைலைட்டு. அதில் தான் வந்து நடிகை விஜயலக்ஷ்மியும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கவர்ச்சி. இது வந்து இப்போ நீங்கள் பார்க்கறதுல பெருசாக கவர்ச்சி இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் கவர்ச்சி ரசிகர்களுக்கு, பெண்ணை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இது எந்த மாதிரியான ஒரு சூப்பரான கவர்ச்சி அப்படின்றது தெரியும். ஸோ அவங்க காட்டக்கூடிய சின்ன அக்கிள் கவர்ச்சியும் சரி, காட்டக்கூடிய சின்ன தொப்புள் கவர்ச்சியும் சரி, இந்த மாதிரி சாரியில் லைட்டாக காட்டக்கூடிய இடையழகும் சரி, அந்த மாதிரி வேறு மாதிரியான ஒரு கவர்ச்சி. அதிலும் வந்து இந்த ஃபேஸ் ஜூமில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆன்டி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆன்டி லவர்ஸுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கிறாங்க. ஸோ நிறைய நைட் பார்ட்டிஸ் போகக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய விஜயலக்ஷ்மி பெருசாக அவங்களோட இன்ஸ்டாவில் அவங்களுடைய ஃபேமிலி பற்றி போட்டதே கிடையாது. அவங்கள பற்றின மட்டும்தான் போடுவாங்க. அவங்கள பையனை மட்டும் போட்டுட்ருப்பாங்க. அது ஏன் அப்படின்றது தெரியல. ஏன்னா ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி கவர்ச்சியான விஷயங்களுக்காக பிடிக்காமல் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு பேச்சும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்ற வகையில் நான் இன்னும் என் புருஷன் கூட தான் இருக்கேன். புருஷனுடைய 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி கவர்ச்சியான ஃபோட்டோஸ் போடுறன்ற வகையில் அவங்களுடைய ஃபோட்டோ வந்து பேசுது. ஸோ பிக் பாஸில் வந்து நடித்து அது மூலமாக வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் நடிப்பு தானே, என்ன சொல்கிறீங்க? ஸோ பிக் பாஸ்லேயும் வந்து ஃபேமஸ் ஆனாங்க. இப்போது இந்த இன்ஸ்டாவில் இவங்க போடக்கூடிய கவர்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தொப்புள் ரொம்ப ரீசெண்டாக, ஏன்னா இவங்க சினிமாவில் நடிக்கும்போது கூட அவங்க வந்து தொப்புள் காட்டல கரெக்டாக. இப்போது இந்த மாதிரி தொப்புள் காட்டி இந்த ஜூம்பா டான்ஸ் ஆடுறது, அந்த டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லி இவங்க காட்டக்கூடிய கவர்ச்சியெல்லாம் வந்து நானே பல தடவை ஒரு கையால் ஃபோனை பிடிச்சி அளவுக்கு இவங்களுடைய வேலைப்பாடுகள் இருக்குது. என்ன மாதிரியான வேலைப்பாடுகள் இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கவர்ச்சி காட்டி நடித்தாங்கன்னா இவங்களோட மார்க்கெட் பிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏன் அப்படின்றது தெரியல. சினிமாவில் வந்து பெருசாக கவர்ச்சி காட்டி நடிக்க மாட்டாங்க. ஒரு ஐட்டம்ஸ் அங்கே போட்டாங்கன்னா நல்லா வந்து தெறிக்க விடலாம் பார்த்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு வழப்பாக இருக்கக்கூடிய ஒரு அக்கள் ரொம்ப நாளாக வந்து விஜயலக்ஷ்மிக்கு இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். நம்ம ஃபேன் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஜயலக்ஷ்மியோடைய ஆண்டி 42 வயசு ஆகுது ஆண்டிக்கு. இவங்களுடைய கண்டென்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது, தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய பழைய வீடியோஸ், அதாவது 2.0 ஆக்டர்ஸ் பேஸ் பண்ணி ஃபேண்டசி வீடியோஸ் எல்லாம் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.